okay, when God says something seems different, he always clarifies it. எப்படின்னு பார்க்கலாம். களவு செய்யாதே அப்படின்றத யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளார இன்னர் மீனிங் ஏதாவது வைத்திருக்கிறாரா என்று வேணால் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான வார்த்தையாய் காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் இதுவும் ஆண்டவருடைய கட்டளை தான், கற்பனை தான். என்ன என்று சொன்னால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்போமானால் நாமும் குற்றவாளிகளாக அவருக்கு முன் காணப்படுவோம் என்கிறதான வார்த்தை பாத்தீங்கன்னா அது பிரமாணத்தை போல இல்லையே, ஆனால் தேவன் ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறதான காரியமாய் இருக்கிறதே. அப்ப வித்தியாசமாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை போல நமக்கு தோன்றினால் கர்த்தர் எப்பொழுதுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே விட மாட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பதை ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதை நீங்க பார்ப்பீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறேன். 2வது வசனத்துல அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை அவரை கொடுக்கிறார். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்ற சொல்றாரு பாருங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அதனால்தான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அடுத்து 2வதாக ஒரு காரணத்தை சொல்றாரு. அது 3-5 இருக்கிற வசனங்களில நீங்கள் பார்க்க முடியும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று புரிகிற வண்ணமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இதனுடைய இந்த எக்ஸாம்பிளை நீங்க கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்களேன். இப்ப நான் ஒருவனை பார்த்து, இப்ப என்னுடைய கண்ணுல தூசி இருக்கு, இன்னும் கேட்டா அது தூசின்னு கூட சொல்லாம எப்படி சொல்றாரு ஆண்டவர்? உத்திரம்னு சொல்றாரு. அப்படின்னா உத்திரம்னா அந்த லாக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டை அப்படி இருக்கு, அது இருக்க போறது கிடையாது அப்படி. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய வீரியத்தை புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. உங்க கண்ணுல ஒரு தூசி இருக்கு, அந்த தூசியை நான் எடுத்து போடுறதுக்கு என்ன பண்றேன்? விரும்புகிறேன், அல்லது உன் கண்ணிலே தூசி இருக்கிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி சொன்னா என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? மிக தெளிவா இருக்கணும். ஆனா என்னுடைய கண்களிலோ தூசி அல்ல, என் கண்களையே மறைக்கத்தக்கதாக அந்த இடத்துல என்ன காணப்படுது? உத்திரம் காணப்படுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தர் கண்ணுல இருக்கிறதான அந்த தூசியை நான் பார்க்க முடியும் அல்லது அதை எடுத்து போட முடியும்?